எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்றுக்கு சப்ளிமெண்ட்ரியில் நம்ம அளவுகளை பற்றி பார்த்தோம் இல்லையா? அதில் அந்த அளவு எல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஒன்றே ஒன்று, 12 விரல் ரேகை வந்து ஒரு ஜான் படித்தோம் இல்லையா? 2 ஜான் ஒரு முழம், அதை படித்தோம் இல்லையா? அவ்வளோதான். 2 ஜான் ஒரு முழம், 12 ரேகை வந்து ஒரு ஜான். இதை நம்ம படிச்சிருக்கோம். இந்த ரெண்டை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்க. இது வந்து நமக்கு வந்து தமிழ் இதில் கணித இதில் சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு சொல்கிறேன் பாருங்க. 32 முழம் உள்ள முட்பனையை 32 முழம் உள்ள முட்பனையை தப்பாமல் ஓந்தி தவழ்ந்தேறி செய்யும் முன் செய்முன் தவழ்ந்தேறி செல்முன் செய்முன்னு இருக்கு, செல்முன்னு தான் கரெக்டு. 32 முழமுள முப்பனையை தப்பாமல் ஓந்தி தவழ்ந்தேறி செல்முன் சாணேரி 4 ரேகை விரற்கழியும். சாணேரி 4 ரேகை விரற்கழியும் என்பது நானோதொரு நாள் நகர்ந்து. இதில் நானோன்றது வந்து அந்த ஓந்தி, அதான் ஓனான். ஓந்தின்றது வந்து ஓனான், ஞாபகம் வச்சுங்க. இந்த கணக்கில் என்ன அவர் சொல்கிறார், கணக்கில் என்னவா சொல்கிறாருன்னா, 32 முழம் இருக்கிற ஒரு பனைமரத்தில் ஒரு ஓனான் ஏறதான். 32 முழம் உள்ள முட்பனை, முள்கள் கூடிய பனையை தப்பாமல், அதாவது தவறி நடுவில் விழுந்து அதனோட அந்த இதெல்லாம் மாறலை. தப்பாமல்ன்றதுல வந்து ஒரே ஸ்பீடுன்ற அர்த்தமும் உண்டு, ஒரே ஸ்பீடில் ஏறுறதுன்ற அர்த்தமும் உண்டு. தப்பாமல்னா அதனோட ஸ்பீடு கிராஜுவலாக இருக்கிறதுன்ற அர்த்தம். ஓந்தி தவழ்ந்தேறி தவழ்ந்து ஏறதான். ஏறும் முன் சாணேறி ஒரு ஜான் ஏறதான் 4 ரேகை விரற்கழியும். 4 ரேகை விரற்கழியும். ஒரு ஜான் ஏறினா 4 ரேகை, 4 விரக்கடன்வா, 4 ரேகை இறங்கிடுறதான். கழியும் 4 விரல் கழியும் என்பது நானோதொரு நாள் நகர்ந்து. இந்த பனைமரத்தை நானோதொரு நாள் நகர்ந்த, இந்த மாதிரி நகர்ந்து நானோதொரு நாள் என்னைக்கு வந்து மேலே அந்த ஓனா போய் சேரும் பனைமரத்து உச்சிக்குன்னு கேள்வி. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சாதாரணமாக இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஜான்ன்றது எவ்வளவு? 32. ஒரு ஜானுக்கு ஒரு ஜான் 12 ரேகை ஒரு ஜான் இல்லையா? 12 ரேகை ஒரு ஜான். அப்போ 32 முழம் உள்ள முட்பனை, 32 முழம் இருக்கிற முட்பனையை என்ன சொல்லியிருக்கான்? 32 முழம்னா அதுக்கு எத்தனை ஜான்? 64 ஜான் இல்லையா? 2 ஜான் ஒரு முழம் இல்லையா? அதனால 64 ஜான். 64 ஜானை ஒரு ஜானுக்கு வந்து 12 விரல். 64 வந்து 12ஆல் பெருக்குங்க. 64 12ஆல் பெருக்கினா என்ன வரும்? அதாவது 64 × 12. அதுக்கப்புறம் ஓந்தி தவழ்ந்தேரி செல்லும் முன் சாணேரி 4 விரல் கழியும். 4 விரல் இறங்கிடுமோ. ஒரு ஜான் ஏறிச்சுன்னா மொத்த உயரம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. 32 + 32 64 × 12 மொத்த உயரம். ஒரு ஜான்றது 12 விரல். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் விரலாக மாற்றிருக்கோம். 32 + 32 64 × 12ன்றது அது என்னவானாலும் ரிசல்ட்டு. ஆனால் அது வந்து விரல், அத்தனை விரலில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஜான் ஏறிச்சுன்னா 12 விரல் ஏறிச்சுன்னா 4 விரல் இறங்கிடுமா. ஸோ ஒரு நாளைக்கு 8 விரல் தான் ஏறுறது. அப்போ 64 × 12 ÷ 8 அப்படின்னு போட்டிங்கன்னா 96ன்னு வரும் ஆன்சர். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். அது 32 × 34 64 × 12 8ன்னா 8 படிச்சோம்னா 8 2 4 3 4 64 × 3 வரும். 64 2ஆல் அடிச்சா 32 32 × 3 96ன்னு வரும் ரிசல்ட். 96 நாளில் ஏறும்னு. ஆனால் அவர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க இதுக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்ல பதில் சொல்றார்? இது நம்ம போடுற கணக்கு, இப்போ போடுற கணக்கு. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார்? பனைதனை ரெட்டித்து 12ஆல் மாறி, பனையோட உயரம் இருக்க அதை ரெட்டிக்கணும். 32 இல்லையா? 12 முழம், 32 முழம் இல்லையா? 32 ரெட்டித்தா 64. அதை 12ஆல் மாறி அவர் சொல்றது. அவருக்கு இதெல்லாம் சொல்ல. அவர் 12ஆல் மாறின்னா பெருக்கிறது எப்பயுமே. 12ஆல் மாறி 24 ஈந்துகொள். 24 ஈந்துன்னா 24ன்றது 8.
24 ஈந்துன்றது எப்பயுமே ஈந்துன்றது சம பங்கா பங்கிட்டு கொடுக்கறது தான் ஈந்து. ஈந்து கொடுக்கறதுனா சமமா பங்கிட்டு கொடுக்கறது. 24 ஈந்து அவர் சொன்ன பதில் இது. 24 ஈந்துகோள். அதான் பனைதனை ரெட்டித்து 12 ஆள் மாதிரி 24 ஈந்துகோள். பனைமரத்தோட உயரம் 32 ரெண்டா ஆட் பண்ணி ரெண்டு ரெட்டிப்பாக்கிட்டு அதை வந்து 12ஆல பெருக்கிண்டு 8ஆல வகுத்து என்ன 24 அதை சொல்லி 2 ஆக்கி 12 ஆள் பெருக்கி 24 8ஆல வகுத்து என்ன உனக்கு 90 வரும். ஆன்சர் கரெக்டா 96 வரும். 96 வரும். அப்புறம் சொல்ற கணக்குலையும் 96 வரும் கரெக்டா. ஆனா அவருக்கு இந்த விரலை வந்து இதா மாத்தணும்லாம் தெரியல. விரல் எல்லா ஜானை வந்து முழத்தை வந்து ஜானா மாத்தணும், ஜானை வந்து விரல் அளவுல மாத்தணும், மாத்திட்டு அதை கரெக்டா பிளஸ் பண்ணி ஆட் பண்ணி டிவைட் பண்ணி எல்லாம் பண்ணணுன்றதுலாம் தெரியல. ஆனா இதை 2 பேருக்கையும் கண்டுபிடிச்சாரு கரெக்டா. பனைமரத்தோட உயரத்தை 2ஆல பெருக்கி 12ஆல பெருக்கி மறுபடியும் 8 கூறா பிரிச்சோம்னா ஆன்சர் வந்துரும்ன்றது. 8ஆல டிவைட் பண்றது நம்ம சொல்றோம். அவளுக்கு அது ஈந்துன்னா 8 பாகமா பிரிப்பா. அதுதான் இது இந்த பாட்டோட இது வந்து எந்த காலம், இது இப்ப இல்ல, இதெல்லாம் வந்து தொல்காப்பிய காலத்திலேயே எழுதின கணக்குகள் தான். தொல்காப்பியரோட சிஷ்யர்கள் ஒருத்தர் ஒவ்வொரு இதை செஞ்சா அதுல ஒருத்தர் எழுதின கணக்குது. அதனால இதை நம்ம வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா காரி மாறினார் ஒருத்தர். அது நான் சொல்றேன், அவரோட இது கூட இருக்கு, அவர் எழுதினது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. அந்த காலத்துல இதை கண்டுபிடிச்சிருக்காருன்னா நம்ம உண்மையாவே பாராட்ட வேண்டியது. தேங்க்யூ.